காந்தாரா படத்துல காட்டப்பட்ட இந்த குளிகா தெய்வத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? புராணத்தின்படி ஒரு தடவை கைலாயத்துல பார்வதி தேவி சிவபெருமானுக்கு கொடுத்த திருநீற்றுல கல் இருப்பதை பார்த்த சிவபெருமான் அதை தூக்கி போடுறாரு. உடனே அந்த கல்லும் குளிகாவாக மாறி இருக்கு. அப்படி தோன்றிய இந்த சிவபூதகணமான குளிகாவோட செயல் வித்தியாசமாக இருக்கிறதால சிவபெருமான் குளிகாவை விஷ்ணுவுக்கு சேவை செய்ய அனுப்புறாரு. இதுக்கப்புறமா விஷ்ணு கிட்ட வந்தோம் குளிகாவோட செயல் மாறாததால மகாவிஷ்ணு குளிகாவை பூலோகத்துல பிறக்கும்படி சபிச்சிடுறாரு. இதுக்கப்புறமா காட்டுல தன்னோட தாயோட வயிற்று கிழிச்சுக்கிட்டு ஆங்காரமாக வெளியே வந்த குளிகா தீராத பசி ஏற்பட்டு காட்டுல இருக்க மிருகங்களோட ரத்தத்தையும் ஆத்துல ஓடுற மீன்களோட ரத்தத்தையும் ஆங்காரமாக குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா இதை பார்த்து அங்க தோன்றிய மகாவிஷ்ணு தன்னோட சுண்டு விரலோட ரத்தத்தை கொடுத்து குளிகாவை சாந்தமடைய செய்திருக்காரு. இதுக்கப்புறமா குளிகாவுக்கு மகாவிஷ்ணு காட்சி கொடுத்து வனத்தை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்திருக்காரு. அதன் பிறகுதான் வனத்தினுடைய காவல் தெய்வமாக குளிகா மாறி இருக்காரு. குளிகாவுக்குன்னு தனி உருவம் கிடையாது. வானத்தை பார்த்த கல் வடிவத்தை தான் இன்று வரைக்கும் மக்கள் குளிகாவாக வழிபடுறாங்க. இது மட்டும் இல்லாம வருஷத்துல ஒரு நாள் கர்நாடகாவும் அதை சுற்றியுள்ள பல கிராமங்கள் குளிகாவுக்கு பூத கோலான்ற நிகழ்வு நடத்துறாங்க.